தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டி 28 தங்கம் உள்பட 55 பதக்கங்கள் வென்று கோவை ஆண்ட்லி டேக்வாண்டோ கிளப் மாணவர்கள் அசத்தல். டேக்வாண்டோ விளையாட்டில் சாதிக்க உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு மாநில மாவட்ட டேக்வாண்டோ சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் நிகழ்ச்சி. சேலத்தில் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் 14வது தேசிய அளவிலான ஓபன் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இதில் தமிழக அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் பயிற்சி பெறும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 18 பேர் பங்கு பெற்றனர். சிறுவர்கள் துவங்கி சப் ஜூனியர், கேடட், ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் பூம்சே, கிரோகி என ஆகிய பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் அபார திறமையை வெளிப்படுத்தி 28 தங்கம், 15 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 55 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இந்நிலையில் தேசிய போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு பெற்றோர், பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மலர் மாலை அணிவித்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவ மாணவிகள் அடுத்ததாக தென்கொரியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் செய்தியாளரிடம் கூறுகையில், தமிழகத்தில் டேக்வாண்டோ போட்டியில் மாணவர்கள் சாதிக்க ஊக்கமளித்து வரும் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வமணி, கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் CG குமார் ஆகியோருக்கு முதலில் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். டேக்வாண்டோ போன்ற தற்காப்பு கலை விளையாட்டுகளில் திறமையான வீரர் வீராங்கனைகள் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளதாக கூறிய அவர், அவர்களின் திறமையை உலக அரங்கில் வெளிப்படுத்த தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் கல்யாணசுந்தரம், சலீம் மற்றும் ஆண்ட்லி அகாடமி பயிற்சியாளர்கள் அபிஷேக், டிவின் சங்கத்தமிழன், சுபாஷ், சஞ்சய் உள்பட வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச நேஷனல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 14th டேக்வாண்டோ நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வந்து 28 கோல்டு, 15 சில்வரு, 12 வெண்கல பதக்கம் என்று ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமி மாணவர் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கடந்த 2 மாதமாக கடுமையாக உழைச்சி 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிரிவுகளையும் மேட்ச் நடந்தது. இதில் வந்து கிருகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டு, பூம்சேன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ஸு, குரூப்பு, பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் நடந்தது. இதில் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ்ன்னு நிறைய மெடல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஊக்கமாக இருந்த பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பரிட்சை எழுத்த பயிற்சியாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகிற கொரியாவில், அதாவது சவுத் கொரியாவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஆதவ் அர்ஜுன் சார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவரோட காதுக்கு போகுதுன்னு நான் இதை உங்கள் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்ன இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் நிறையா குழந்தைங்க வந்து நிறைய கற்றுக்குறாங்க. ஏன்னா வேற கேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் சார், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்வாண்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து சென்சார் கிட், அதாவது தொட்ட உடனே அலாம் அடிக்கக்கூடிய அந்த மார்க் கொடுக்கக்கூடிய அந்த கிட் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இதை ப்ரொவைட் பண்ணால் நம்ம குழந்தைங்க இன்டர்நேஷனல் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான கிட்டு, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இது மந்த்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு, ஏன்னா பேரண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப எட்டாத கனவாக இருக்குது. அது வந்து சரி, ஸ்போர்ட்ஸ் மூலிமா இதை நம்ம கொண்டு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா இதுவுமே நம்ம SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை விட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ் வரைக்கும் நம்ம போனவங்களுக்கு அவங்க ஹை கேட்ஸ் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. பட் அடுத்த கட்டமா இப்போ இன்டர்நேஷனல் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட பசங்க வந்து 12 பேர் கோயம்புத்தூர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி நடக்க போற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நடுத்தர மக்களாக இருக்கிறதுனால எங்களால் அதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. அப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை நல்லபடியாக கோல்டு மெடல் எங்கள் தாயகத்துக்காக, எங்கள் இந்தியாவுக்காக நாங்கள் இந்த கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணி தர முடியுன்றதை நான் இதை தெரிவிச்சுக்கிறேன்.